ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, வருகின்ற ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் வாங்கினாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வறுமை அப்படின்றதே இருக்காது, செல்வ செழிப்பு ஏற்படும், தன தானியத்தோடு சுகபோக வாழ்க்கையை வாழலாம். அந்த ஒரு பொருள் என்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். ஐப்பசி பௌர்ணமி நாளுக்கு ஒரு தனி சிறப்புனே இருக்குது. அன்னைக்கு என்ன ஒரு விசேஷமான ஒரு நாள், அதை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் பல மாதங்கள் முக்கியமாக இறை வழிபாடு செய்வோம். அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதத்திற்கு முக்கியமாக பௌர்ணமி நாளுக்கு ஒரு தனி விசேஷம் இருக்குன்னே சொல்லலாம். இந்த பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு நேரம் 9:37 இந்த பௌர்ணமி திதி ஆரம்பித்து புதன்கிழமை 7:20 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. அதனால் புதன்கிழமை அன்று இந்த பௌர்ணமி நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி. இந்த நாளிற்கு இன்னொரு விசேஷம், ரொம்பவும் பெரிய விசேஷம் கூட சொல்லலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு நாள் தான் ஐப்பசி பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சோறு எந்த இடத்துல கிடைக்குதோ, எந்த இடத்துல நம்முடைய பசியை ஆற்றிக்கொள்ள முடிகின்றதோ அந்த இடம்தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும். இது ஒரு அர்த்தம். சிவபெருமானின் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சோறும் சிவபெருமானாகவே மாறுகின்றது இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில். ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியங்கள் அதிகமாக இருக்கும். 1,00,000 சாதங்கள் மேலாக ஒன்றாக சேர்ந்து சிவபெருமானின் மீது அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கையும் சிவபெருமானாக மாறி நிற்கின்றது. ஆக லட்சக்கணக்கான சிவபெருமானை தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த நாளில் நம்ம என்ன வாங்கினா நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தலாம். இந்த மாதிரியான நிறைய அற்புதங்கள் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் இருக்குது. புதன்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால விஷ்ணு வழிபாடும் அன்றைய தினம் தவறாமல் பண்ணணும். பொதுவாகவே புதன்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வோம். நம்முடைய வீட்டில் நம்ம செய்யக்கூடிய சில எளிமையான விஷயங்கள் மூலமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வீட்டில் லிங்கம் வைத்திருந்தீங்கன்னா தவறாமல் அபிஷேகம் பண்ணணும். அதே மாதிரி வில்வ இலை கொண்டு அர்ச்சனை பண்ணணும். இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்று மாலை நேரத்தில் நீங்கள் பௌர்ணமியை தரிசனம் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் அரிசி அளப்பதற்கு ஆழாக்கு இருக்கும் பாருங்கள், உழக்கு, அரைப்படி, படி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க. அதில் எப்பொழுதுமே அரிசி அளக்கணும், டம்ளரில் அரிசி அளக்கக்கூடாது. சரி, என்ன பண்ணணும்னா, அது நிறைய நீங்கள் அரிசியை நிரப்பி பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணணும். இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது அது மேலே ₹1 நாணயத்தை வைத்து வழிபாடு பண்ணுங்க. இப்படி செய்யும் பொழுது அந்த சிவபெருமானே நமக்கு அருள் புரிவார். நம்ம சிவலிங்கமாக பாவித்து இப்படி நம்ம வேண்டுதலை கண்டிப்பாக வைக்கணும். சரி, முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாலை நேரத்தில் பௌர்ணமியை தரிசிக்கும் பொழுது கையில் ₹1 நாணயம் வைத்துக்கோங்க. இல்லைனா சிறிதளவு அரிசி வைத்து பிரார்த்தனை பண்ணுங்க. அதாவது ஈசனையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணணும். உங்கள் வீட்டில் எப்பொழுதும் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஜென்மத்திலேயும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சமே வரக்கூடாது, தனத்திற்கோ பஞ்சமே வரக்கூடாது. மனநிறைவோடு பிரார்த்தனை இப்படி செஞ்சுக்கோங்க. இதற்கப்புறமா நீங்கள் இந்த அரிசியும் நாணயமும் பூஜை அறையில் சிறிது நேரம் வைத்து விட்டு அதற்கப்புறமா நீங்கள் பயன்படுத்துகின்ற அந்த அரிசியில் திரும்பவும் இந்த அரிசியை கொட்டிடுங்க. ₹1 நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வைங்க. சரி, என்ன ஒரு பொருள் வாங்கினால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் பச்சரிசி வாங்குங்க. நீங்கள் எவ்வளவு கூட விலை கொடுத்து வாங்குவீங்களோ அந்த விலை கொடுத்து பச்சரிசியை வாங்குங்க. நீங்கள் வாங்கின பச்சரிசியை கோவிலுக்கு கொண்டு தானம் பண்ணலாம். மாலை நேரத்தில் சிவன் கோவில்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும். அதில் நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற இந்த அரிசி மற்ற மக்களுக்கும் போய் சேரும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு பஞ்சமே வராது. வீட்டிற்கும் பச்சரிசியை வாங்கிட்டு பூஜை அறையில் வைத்து அந்த அரிசியிலிருந்து ஒரு ஆழாக்கு அரிசியை எடுத்து பூஜை அறையில் வைத்து மேலே ₹1 நாணயம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா இன்னும் பலன்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். வீட்டில் பணத்திற்கும் பஞ்சம் வராது, சாப்பாட்டிற்கும் பஞ்சம் வராது. ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது.
அந்த படியில் வைத்திருக்கின்ற அரிசி வந்து மொத்தமாக நீங்கள் அரிசி டப்பாவில் கொட்டிடக்கூடாது. சிறிதளவு அரிசி அதில் எப்பொழுதுமே இருக்கணும். இல்லைனா நீங்கள் அந்த பச்சரிசியில் சாதம் சமைத்தோ இல்லைனா சர்க்கரை பொங்கல் செய்தோ நீங்கள் அதை மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கலாம், அன்னதானம் கூட கொடுக்கலாம். அன்னாபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு நம்ம ஏதாவது ஒரு கைங்கரியம் செய்யணும். அப்படி செய்கின்ற கைங்கரியம் அப்படின்றது நமக்கு பண கஷ்டம் வராமலும், இதே மாதிரி நம்ம அன்னத்திற்கு கஷ்டம் வராமலும், சாப்பாட்டிற்கு கஷ்டம் வைத்திருக்காமலும் கண்டிப்பாக இருக்கும். உலகத்திற்கே படியளப்பவர் சிவபெருமான். அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அனைத்து உயிர்களுக்கும் அவர் படியளப்பதனால, வயிறார உணவு கொடுப்பதனால நம்ம அன்றைய நாள், அதாவது இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் அவருக்கு எல்லோரும் சேர்ந்து நன்றிகள் தெரிவிக்கின்றோம். அரிசி வாங்கி கொடுக்கலாம், பழங்கள் வாங்கி கொடுக்கலாம், காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கோவிலுக்கு வாங்கி தானம் பண்ணும் பொழுது இது உங்களுக்கு எண்ணற்ற பலன்களை பெற்றுத்தரும். நம்பிக்கை இருக்கிறவங்க கோவில்களில் நடைபெறுகின்ற இந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. இந்த ஒரு பொருளை வாங்கி கோவிலுக்கு தானம் பண்ணுங்க. வீட்டிற்கும் வாங்கிட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி பூஜை அறையில் இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க. இதை செய்யும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. அனைவரும் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாய அப்படின்னு டைப் பண்ணுங்க. எப்பொழுதுமே சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.